ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 16. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் காலை ஊட்டியிலிருந்து புறப்படும் போது கார்த்திகேயனின் முகம் கோபத்தில் சிவந்தும் பானைக்குள் உருளென்றும் இருக்க, இவருக்கு என்ன ஆச்சு என்று யோசித்த டிரைவர் அபிநயா அவரோடு முன்னிருக்கையில் ஏறி அமர்வதை கண்டு, சார் இவர் மேலதான் ஏதோ கோபத்துல இருக்காரு போல, நான் ஏதாவது கேட்டா அப்புறம் மொத்த கோபமும் ஏன் மேல திரும்பிடும் என்று நினைத்து அமைதியாக காரை ஓட்டினார். கார்த்திக் வழியில் 1-2 நபர்களை சந்தித்து விட்டு பயணத்தை தொடர மதிய உணவுக்காக கார் அந்த பெரிய ஹோட்டலில் வந்து நின்றது. மூவரும் ஹோட்டலுக்குள் வந்து தங்களுக்கான உணவை ஆர்டர் செய்து காத்திருக்கும் போது மிகவும் கம்பீரமாக ஹோட்டலுக்குள் நுழைந்த அந்த நடுத்தர வயது நபரையும் அவரது குடும்பத்தையும் கண்டதும் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்ட கார்த்திக் அவர்களும் தாங்கள் அமர்ந்திருக்கும் மேஜையின் அருகில் இருக்கும் மேஜையில் வந்து அமர்வதை கண்டு அங்கிருந்து எழ முயலும் போதுதான் கார்த்திக்கின் ஃபேமிலி டாக்டரும் ஹோட்டலுக்குள் நுழைவதை அவன் கண்டான். அவரை கண்டதும் அந்த நடுத்தர வயது நபர் டாக்டர் என்று அழைக்க, கார்த்திக்கை இங்கு எதிர்பார்க்காத மருத்துவர் அந்த நபரை கண்டு முகம் மலர்ந்து கார்த்திக்கை கவனியாது அவனை தாண்டி சென்று அந்த நபரின் அருகில் அமர்ந்தார். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அன்பு? மருத்துவர் கேட்க, நானும் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர். ஆனா அதுக்கு காரணமான என்னுடைய தங்கச்சி குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடும் போல இருக்கே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். கார்த்திக், விக்னேஷ் 2 பேரும் பொண்ணுங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதனாலேயே அவங்க கல்யாணமும் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போனா என் தங்கச்சி தலைமுறை அவங்களோட முடிஞ்சிடும். அதுவும் எந்த தப்பும் செய்யாத என்னுடைய தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல அவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க பாருங்க டாக்டர், கார்த்திக் பரவாயில்ல, ஆனா விக்னேஷ் குடிச்சு தன்னையே அழிச்சுக்கிறான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நான் அவங்க 2 பேரையும் சந்திச்சு என்னுடைய தங்கச்சி துரோகி இல்ல தியாகின்ற உண்மையை சொல்லிட போறேன். இதுக்கு மேலேயும் என் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் பொறுமையா இருக்க முடியாது டாக்டர். அருகில் இருக்கும் மேஜையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த நபர் கார்த்திக்கின் மாமா என்பது அபிநயாவுக்கு புரிந்தது. டிரைவருக்கு கார்த்திக்கின் மாமாவை முன்பே தெரியும். சார், உங்க கவலை எனக்கு புரியுது, உங்க பக்கம் இருக்கிற நியாயமும் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். சக்திவேல் சாருக்கு 3ஆவதும் சிறுநீரகம் செயலிழந்ததும் அவருக்கு வேற ஒரு சிறுநீரகம் மாத்தி வச்சே ஆகணும்ன்ற கட்டாயம். அவருக்கு நிறைய டோனர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. ஆனா எந்த சிறுநீரகமும் அவங்க மனைவி சிறுநீரகம் மாதிரி பொருந்தவே இல்லை. அதனாலேயே ஆபரேஷன் தள்ளி போயிட்டே இருந்தது. அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. கடைசியில் அவர் இறந்துடுவாருன்ற ஒரு நிலைக்கு வரும்போதுதான் அவருடைய மனைவிய பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்க மனைவி தான் முதல்ல உங்களுக்கு கிட்னி கொடுத்தாங்க. 2ஆவதும் உங்களுக்கு உடம்பு முடியாம போகும்போது அவங்க தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டு உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உடல் உறுப்புகளையும் இன்னும் சிலருக்கு தானம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவர் உடைஞ்சு போயிட்டாரு. நான் இத்தனை நாள் என்ன உயிரா நேசிச்ச என் மனைவிய தப்பாவே நினைச்சேனே. அவளை உருகி காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உடம்பு முடியாம போற வரைக்கும் அவ என்ன உயிராதான் பாத்துக்கிட்டா, என் பிள்ளைங்களையும் அப்படிதான் பாத்துக்கிட்டா. ஆனா எனக்கு உடம்பு முடியலன்னதும் அவ என்னை விட்டுட்டு போனது என் மகன்களுடைய மனசையும் என் மனசையும் ரொம்ப பாதிச்சிடுச்சு. அவளை தப்பாவே நினைச்சிட்டோம். இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்டாரு. சொல்லி இருந்தா அவரு 7 வருஷம் உயிரோட இருந்திருக்க மாட்டாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மனைவி மேல இருந்த கோபத்துல வைராக்கியமா உயிரை கையில பிடிச்சிட்டு 7 வருஷம் அவரு வாழ்ந்தாரு. அதுதான் உண்மை. அதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க உயிரோட இருந்தாதான் தொழிலை பத்தி பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் உங்க மனைவி உயிர் தியாகம் செஞ்சாங்க. அந்த தியாகத்துக்கு பொருள் இல்லாம போக கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஆனா இந்த கடைசி நேரத்திலயும் நீங்க உங்க மனைவியை தப்பா நினைச்சிட்டே உங்க உயிரை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தெளிவாவே சொன்னேன். தன்னுடைய மனைவி எந்த தப்பும் பண்ணல, தனக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்கன்ற விஷயத்த தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அந்த டைம்ல கார்த்திக்கும் விக்னேஷும் பிசினஸ் டூர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு போன் பண்ணி உடனே வர சொன்னாரு. அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த போன்லயே சொல்லி இருக்கலாம். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும் தன்னுடைய பிள்ளைங்களுடைய மனசு உடைஞ்சு போகும், அவங்க தப்பான ஏதாவது முடிவை எடுத்துடுவாங்களோன்ற பயத்துலதான் அவர் போன்ல சொல்லல. நேர்ல அவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அவங்க வர்றதுக்குள்ள அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. நானும் அப்படிதான் பக்குவமா அவங்க கிட்ட எடுத்து சொல்ல நேரம் காலம் பாத்துட்டு இருக்கேன். ஆனா 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல. டாக்டர், நீங்க இப்படியே பொறுமை காத்துட்டு இருந்தா விக்னேஷ் குடிச்சு தன்னையே அழிச்சுப்பான். நீங்க முதல்ல கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. 2ஆவது கிட்னிய தன்னுடைய கணவருக்கு கொடுக்க முடிவு பண்ணி உங்க கூட வாழ பிடிக்கல, உங்க பிள்ளைகளையும் நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலும்
அன்னைக்கு எங்க அம்மா மடியில படுத்து அழுதுட்டே இருந்தா. என்னம்மா என்ன விஷயம்னு நானும் அம்மாவும் மாறி மாறி கேட்டோம், எதுவுமே சொல்லல. மறுநாள் ரொம்ப சந்தோஷமா நம்ம டூர் போலான்னு சொல்லி எங்களை கொடைக்கானல் கூட்டிட்டு போனா. தனக்கு தானே ஒரு ஆக்சிடென்ட பண்ணிக்கிட்டவ சாகுற நிலையில தான். இது ஒரு விபத்து கிடையாது, நானே ஏற்படுத்திக்கிட்டது. இந்த விபத்து சென்னையிலேயே ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனா அது என்னுடைய கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சிடும். நான் உயிர் தியாகம் பண்ணது என்னுடைய கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் தெரிய வேண்டாம். என்னுடைய கிட்னியை என்னுடைய கணவருக்கு கொடுத்துடுங்க, என்னுடைய மற்ற உடல் உறுப்புகளை தானமா கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாயிட்டா. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம், ஆனா எந்த பிரயோஜனமும் இருக்கல. அவ விருப்பப்படியே அவளுடைய தியாகத்தை அவ புருஷன்கிட்டயும் பிள்ளைங்க கிட்டயும் நான் சொல்லல. ஆனா அதுவே விக்னேஷ் கார்த்திக்குடைய வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லி தெரியும் போது நான் எப்படி பேசாம இருக்கிறது? அவங்களும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழணும், அப்பதான் ஏன் மனசு ஆறும். அதற்கு மேல் பொறுக்க மாட்டாது தலையை திருப்பி மருத்துவரையும் மாமாவையும் பார்த்த கார்த்திக், இந்த உண்மையை ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல என்று கேட்டு பேரிட்ட அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான். அவனை கண்டு திகைத்து போன மருத்துவரும் மாமாவும் எழுந்து வந்து அவனை கட்டிக்கொண்டு சமாதானம் செய்ய முயன்றும் தோற்றனர். வெகு நேரம் கழித்துதான் அவன் தானாக அழுகையை நிறுத்தினான். அவன் மனதில் நின்று அல்லவா அவன் அம்மா இறந்திருக்கிறார், உயிராக தங்களை நேசித்த அம்மா என்று தெரியும் போது அவனால் எப்படி அவன் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியும்? எதுவும் உண்ணாமல் தான் பயணத்தை தொடர்ந்தான். டிரைவரும் அபிநயாவும் அவனது துக்கத்தில் பங்கு சேர்ந்து அவர்களும் எதுவும் உண்ணவில்லை. மாலை ஒரு ரோட்டோர கடையில் காரை நிறுத்த சொன்னவன் அவர்கள் இருவருக்காக ஏதோ ஆர்டர் செய்து அவனும் உண்டு அவர்களையும் உண்ண வைத்தான். அவர்கள் சென்னையை எட்டும் போது இரவாகிவிட்டது. அபிநயாவை அவளது வீட்டில் விட்டு வருமாறு டிரைவரிடம் கார்த்திக் கூற, இல்ல சார் நான் போயிடுவேன் என்று அவள் கூற கார்த்திக் அவளை தடுக்கவில்லை. ஆண் வேடத்தில் இருக்கும் அவளது நிலை என்னவோ என்று அமைதியாகிவிட்டான். கார்த்திக் வீட்டிற்கு வரும்போது விக்னேஷ் வீட்டில் தான் இருந்தான். அவன் குடிக்க தயாராகி கொண்டிருக்கிறான். அவன் அருகில் வந்து அமர்ந்த கார்த்திக் அம்மாவின் உண்மையான பாசத்தையும் அப்பா மீது அவர் வைத்திருந்த காதலையும் பற்றி கூறி அம்மா உயிரோடு இல்லை என்பதையும் கூற உடைந்து போன விக்னேஷ் கார்த்திக்கை கட்டி கொண்டு கதறி கதறி அழுதான். அம்மா அவர்களுக்கு உணவு ஊட்டி விட்டது, மடியில் படுக்க வைத்து தாலாட்டு பாடி தூங்க வைத்தது, அவர்களை விட்டு செல்லும் வரை பாசத்தை வாரி வாரி பொழிந்தது. அனைத்தும் அவர்களது நினைவில் நிறைந்து நிற்க அழுது அழுதே இருவரும் இரவை கழித்தனர். மறுநாள் காலை அலுவலகம் வரும்போது இருவரின் முகத்திலும் ஒரு சோகம் நிழலாடியது. அதன் காரணம் என்ன என்று அபிநயாவுக்கு மட்டுமல்லவா தெரியும். அவள் மனம் அவர்களை நினைத்து கலங்கியது. அம்மா மீது இருந்த கோபம் மறையும் போது அபிநயா மீது இருந்த கோபமும் கார்த்திக்கின் மனதில் இருந்து மறைந்தே போனது. பெண்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் கார்த்திக்கின் மனதில் உருவாக, அபிநயாவும் ஒரு பெண் அல்லவா, அவள் அப்பா மீது வைத்திருக்கும் பாசத்தால் அல்லவா ஆண் வேடம் அணிந்து தன் அலுவலகத்தில் வேலை தேடிக்கொண்டாள் என்று நினைத்து அவளுக்கு என்று ஒரு தனி அறையை ஒதுக்கிய கார்த்திக் அவளுக்கு அதிகம் வேலைகளையும் கொடுக்கவில்லை. அனைத்து வேலைகளையும் செக்ரட்டரி பாபுவுக்கே கொடுக்க அபிநயா மீது இருந்த கோபம் அவருக்கு இன்னும் அதிகமானது. அவளை விரட்டி அடிக்கும் வாய்ப்புக்காக காத்திருந்தவருக்கு அந்த பொன்னான வாய்ப்பும் வந்து சேர்ந்தது. ஆம், தங்கள் அப்பா சக்திவேலின் பெயரில் ஒரு பெரிய மால் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாதம் 2 அல்லது 3 முறை அங்கு சென்று வேலைகள் சரியாக நடக்கிறதா என்று பார்வையிடுவது பாபுவின் வேலை. அங்கு வேலை பார்க்கும் இளைஞர்களில் சிலரை பாபுவுக்கு தெரியும். பக்கா ரவுடிகள், வேலை நேரத்திலேயே தண்ணி அடித்துவிட்டு உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் இனம். பாபு அவர்களிடம் இதமாக பேசி தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்லை என்றால் அந்த இளைஞர்களிடமிருந்து அடி உதை என்று வாங்கி கட்டி கொள்ள வேண்டும். அவர்களிடம் அபிநயாவை சிக்க வைப்பது என்ற ஒரு திட்டத்தை தான் பாபு தீட்டி வைத்திருக்கிறார் என்று அவர் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்து சேர்ந்தது. கார்த்திக் பாபுவை தன் அறைக்கு அழைத்து வேலை நடக்கும் மாலின் பணியை பார்த்து வருமாறு கூற, சார் எனக்கு காலையிலிருந்து தலை சுத்திட்டே இருக்கு, மயக்கம் வேற வருது, நான் அங்க போய் மாடிப்படியெல்லாம் ஏறினேன்னா தலை சுத்தி கீழே விழுந்துடுவேன் சார். எனக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சண்முகத்தை அனுப்பி வைங்க, அவர்னா ரொம்ப நம்பகமானவர், என்னை விட நல்லா அங்க ஏதாவது குளறுபடி நடக்குதான்னு அவரு செக் பண்ணி தெரிஞ்சுப்பாரு. நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா அந்த இடத்துக்கு சண்முகத்தை அனுப்ப எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஏன் சார்? அது உங்களுக்கு தேவையில்லாதது. சரி, ஒரு நாள் தானே, நான் அவரை அனுப்பி வைக்கிறேன் என்றவன் அபிநயாவை அழைத்து மாலுக்கு சென்று வருமாறு கூறி டிரைவரோடு அனுப்பி வைத்தான். இதற்கிடையில் பாபு தனக்கு தெரிந்த அந்த இளைஞர்களை அழைத்து, சண்முகன்னு ஒருத்தன் வருவான், அவன் என்னுடைய வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுலயே குறியா இருக்கான், அவனை கொஞ்சம் கவனிச்சு அனுப்புங்க என்று கூற, ஓகே சார் என்று கூறிவிட்டு அபிநயாவின் வரவுக்காக அவர்கள் காத்திருந்தனர். அபிநயாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் இதே நேரம்
ஆண் வேடம் அணிந்திருக்கும் அபிநயாவை முரட்டுத்தனமான ஆண்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு அனுப்பிவிட்டோமே, ஏதும் பிரச்சனையாகிவிடுமோ என்று பயந்து அவள் பின்னாலேயே காரை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கும் வந்துவிட்டான். வேலை நடக்கும் இடங்களை டிரைவரோடு சுற்றி வந்தவளை ஒரு இடத்தில் வழிமறித்த அந்த இளைஞர்கள், டேய் நீதான் புது செக்ரட்டரியா என்று கேட்டு கேலி செய்ய, அவர்கள் கையில் இருக்கும் மது குப்பிகளை கண்ட அபிநயா அங்கு நிற்பது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பதில் கூறாமல், அண்ணே நாம இங்கிருந்து போயிடலாம் என்று டிரைவரிடம் கூற, என்ன இங்கிருந்து போறதா? அது எப்படிப்பா? புதுசா வந்த செக்ரட்டரி எங்களுக்கு ட்ரீட் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும் என்று கூறிய அந்த இளைஞன் டிரைவரை பார்த்து திரும்பினான். யோ டிரைவர், உனக்கு இங்க என்னையா வேலை? நீ போய் கார்ல உட்கார்ந்து பாட்டு கேளு, நாங்க ட்ரீட்டை முடிச்சிட்டு சார அனுப்பி வைக்கிறோம் என்று கூற, நீங்க தேவையில்லாம தகராறு பண்றீங்க, இது சாருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நல்லதில்ல என்று கூற, டேய் இந்த பெருசா அந்த பக்கம் இழுத்துட்டு போடா என்று ஒரு இளைஞன் கூற, ஒரு இளைஞன் வந்து டிரைவரை தர என்று இழுத்து சென்றான். ஏளனமாக சிரித்தபடியே அபிநயாவை நெருங்கிய அந்த இளைஞன், என்னப்பா குடிக்கிற பழக்கம் இருக்கா என்று கேட்டபடியே அவள் கையை பிடிக்க, அது மிகவும் மென்மையாக இருப்பதை கண்டு, என்னடா உன்னுடைய கை பொம்பளை கை மாதிரி இருக்கு, கை மட்டும்தானா இல்ல உடம்பு ஃபுல்லா அப்படிதான் இருக்கா என்று கேட்டவன் அவளை ஏற இறங்க பார்க்க, அவன் கையில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டவள் அங்கிருந்து ஓட முயல, அவளை சுற்றி வளைந்த அந்த இளைஞர்கள் அவளை பிடித்து வைத்து வலுக்கட்டாயமாக மதுவை அவளது வாயில் ஊற்ற, அதை கண்ட டிரைவர், யாராவது காப்பாத்துங்க என்று கத்தினார். அந்த குரல் மாடி ஏறி வந்து கொண்டிருந்த கார்த்திக்கின் செவியை எட்ட அவன் 2-3 படிகளாக தாவி ஏற ஆரம்பித்தான். ஆனால் இங்கு ஒவ்வொருவராக கையில் வைத்திருந்த மது குப்பியிலிருந்து மதுவை அபிநயாவின் வாயை பிடித்து ஊற்றி கொண்டிருந்தனர். கடைசியாக அவள் வாயில் மதுவை ஊற்றியவன், டேய் இவனை தொட்ட ஆம்பளை மாதிரி தெரியலையேடா, இவன் ஆம்பளையா பொம்பளையான்னு செக் பண்ணிடலாமா என்று கேட்டான். செக் பண்ணிடுவோம் என்று அனைவரும் கோரஸாக கூற, நிற்க கூட முடியாமல் தள்ளாடியவளின் சட்டை மீது ஒருவன் கை வைக்க, அந்த கையை எட்டி உதைத்தது அந்த கால். யாருடா அவன்? கோபமாக கேட்டவன் தலையை திருப்பி பார்க்க, கோபமாக நிற்கிறான் கார்த்திக். சார் நீங்களா என்று கேட்டவன் பின்வாங்க, டேய் இவனையெல்லாம் பார்த்து எதுக்குடா பயப்படணும், இவன் என்ன பெரிய பருப்பா என்று கேட்டவன் கார்த்திகை எட்டி உதைக்க, அந்த காலை அப்படியே பிடித்து ஒரு சுழற்றி கார்த்திக் அவனை தூக்கி வீச, அவன் ஒரு மூலையில் சென்று வீழ்ந்தான். அதை கண்டு மற்றவர்கள் மெல்ல பதுங்க, அவனது கவனம் அபிநயா மீது விழுந்தது. போதையில் தரையில் வீழ்ந்து கிடக்கிறாள். இதற்கிடையில் டிரைவரை அந்த இளைஞன் விடுவித்திருந்தான். ஓடி வந்த டிரைவர், சார் இவனுங்க எல்லாம் சேர்ந்து சண்முகம் சார் வாயில சரக்கு ஊத்திட்டானுங்க, நிறைய ஊத்திட்டானுங்க, என்னால எதுவும் செய்ய முடியல சார் என்றார். அவளது உடையெல்லாம் நனைந்திருப்பதை கண்ட கார்த்திக், இதென்ன தண்ணியா என்று கேட்டான். இல்ல சார், வலுக்கட்டாயமா வாயை பிடிச்சு சரக்கு ஊத்துனதுல சாரோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு. ஓ அப்படியா, சரி நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு போய் இவனுங்க உங்களை தாக்குனதா சொல்லி புகார் கொடுங்க, சண்முகன் சாருடைய விஷயம் வெளியில வர வேண்டாம் என்று கூற, அதை கேட்ட இளைஞர்கள், சார் எங்க மேல எந்த தப்பும் இல்ல, உங்க செக்ரட்டரி பாபு தான் அவர் வேலைக்கு இவன் ஆப்பு வச்சிடுவான்னு பயந்து இப்படி செய்ய சொன்னாரு என்று கூற, உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்றவன், அண்ணே நீங்க ஆபீஸுக்கு போய் அந்த பாபுவை நான் கூப்பிடுறதா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்றவன் அபிநயாவை தூக்கி கொண்டு மாடி இறங்கினான். காருக்கு வந்தவன் அவளை பின் இருக்கையில் படுக்க வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தான். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.